கர்த்தருடைய தூதுக்காக மத்தேயு சுவிசேஷத்திலே நாங்கள் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் தயவு செய்து எடுத்துக்கொள்வோம். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 16 வரைக்கும் தயவு செய்து வாசிப்போம். பரலோ ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம்தான் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிற படியினால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் இந்த மாலை வேளையிலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே நாம் ஒரு சிறிய பாடல் அடியை நாங்கள் அவருடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிப்போம். பொழுது மேற்கை நோக்கி சாய பொழியதங்கும் மௌனமே தோழ்யதே தேவ பிதாவை நோக்கி தூதி சொல்வோம் இந்நேரமே. அப்பா என் நேச தந்தாய், அன்போடெல்லை பாரீர், இம்மாலை ஸ்தோத்திரமீதோ ஸ்தோத்திரமீதோ தயை கூறாயே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேத பகுதியினூடாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்ன உவமைகளில் ஒன்றாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இங்கே பரலோக ராஜ்யம் வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று ஆண்டவர் இயேசு இந்த உவமையை ஆரம்பிக்கின்றார். அந்த மனுஷன் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்தும்படியாக அதிகாலையிலே புறப்பட்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். வீட்டெஜமான் யார்? பரலோக ராஜ்யம்.
பின்ன பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான ஒரு திராட்சை தோட்டம் இருக்கிறது என்பது விளங்குகிறது. அதுதான் இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபை. திருச்சபை அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய சரீரமாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த திருச்சபையை குறித்து இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதை குறித்து ஒரு தெளிவில்லாதவர்களாய் அறிவில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். காரணம், அந்த திருச்சபையை குறித்து அவர்கள் தெளிவான ஆழ்ந்த சத்தியங்களை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று நான் எண்ணுகின்றேன். நாம் ஒரு சுருக்கமாக இதை குறித்து நாம் பார்ப்போமாயின், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டது தம்முடைய சபை. தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது. இவ்விதமாய் அப்போஸ்தலர் நடபடிகளிலே 20ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். பின்ன சபையானது ஆட்டுக்குட்டியானவரான இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவியாக இருக்கிறது. இதை நாம் வெளிப்படுத்தலிலே 19ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் காண முடியும். இப்பொழுது மனைவியாக அவள் இருக்கின்றாள். அவள் மனைவியாக இருக்கின்ற அவள்தான் மணவாட்டியாக தன்னை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறாள் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த உலகத்திலே, இந்த உலக முறைமை, இந்த உலக ராஜ்யத்திலே ஒரு மணவாட்டியாய் இருந்துதான் அவள் மனைவியாக மாறுகின்றாள். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே மனைவியாய் இருக்கிறவள் அவள் மணவாட்டியாய் மாறுகின்றதை, சத்தியத்தை நாங்கள் காணுகின்றோம். நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளிலே அன்பு கூறுங்கள் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படி, அதாவது புருஷர்களே உங்கள் மனைவியிலே அன்பு கூறுங்கள் என்று எழுதப்பட்டு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களை நாங்கள் இணைத்து பார்க்க வேண்டும், தியானித்து பார்க்க வேண்டும். மட்டுமல்ல, சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்றும் அங்கே எழுதப்பட்டிருப்பதை இந்த எபேசியர் நிருபத்திலே நாம் காண முடியும். அருமையானவர்களே, வாசிப்போம். எபேசியரிலே 5ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவனும் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஆம், அருமையானவர்களே, புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் தெளிவாக வாசித்து பார்க்க வேண்டும். அப்படி எழுதப்பட்டு, தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான் என்று சொல்லி எழுதப்பட்டு 29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாகவே தன்னுடைய சொந்த மாமிசம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. வசனம் 31 நீங்கள் வாசித்து பாருங்கள். இது நிமித்தமாக மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லியே அங்கே அந்த சத்தியத்தை நாங்கள் காணுகிறோம். 32வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த இரகசியம் பெரிது என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் அங்கே சொல்லி காட்டுகிறார். இவ்விதமாக சொல்லிக் கொண்டு வந்து இந்த இரகசியம் பெரிது என்று கூறுகின்ற அப்போஸ்தலராகிய பவுல், நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி முடிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே என்ன அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கும் ஒரு கணவன் மனைவிக்கும், அதாவது ஒரு குடும்பத்துக்கும் இருக்கின்ற அந்த உறவை எவ்வளவாக தெளிவாக வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே நமக்கும் நம் சபைக்கும் இருக்கிற தொடர்பானது ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள ஒரு இணைப்பை காட்டுகிறது. அவர்களுக்கிடையே இருக்கின்ற ஒரு அன்பை காட்டுகின்றது. ஆகவே மூன்றாம் நபர் எவ்விதமாக ஒரு குடும்பத்துக்குள்ளே அவர் புகுந்து விடாதபடி நாம் கவனமாய் நாம் இருக்கிறோமோ, அதே போன்று நம்முடைய சபை ஐக்கியமாய உறவுக்குள்ளே மூன்றாம் நபர் வந்துவிடாதபடி, நம்மாலோ நம் மூலமாகவோ மூன்றாம் நபர் வந்துவிடாதபடி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஏனென்றால் சபையும் குடும்பமும் ஒன்று என்பதை நாம் இந்த சத்தியத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். ஆகவேதான் சபை கூடுதலை நீங்கள் விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி அங்கே வேதம் நமக்கு உணர்த்துகிறது, ஆலோசனை சொல்லுகிறது. விட்டுவிடாதிருங்கள், சபை கூடுதலை விட்டுவிடாதிருங்கள், ஒருமனப்பட்டவர்களாய் இருங்கள், மகிழ்ச்சியும் கபடமில்லாத இருதயத்தோடு கூடி வாருங்கள், மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் இருங்கள் என்று சொல்லி சத்திய வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. அருமையானவர்களே, எனவே ஒரு நாளைக்கு ஒரு சபை என்று டேர்ன் போட்டு ஒருபொழுதும் சுற்றக்கூடாது. நான் அதுதான் இடைக்கிடையே உங்களுக்கு சொல்லுகிறது உண்டு. ஆகவே இப்பொழுது சத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு தந்திருந்தாலும் இப்பொழுதும் இந்த இடத்திலே சிறிது நாங்கள் சபையை குறித்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கின்றோம். ஆகவே ஒரு நாளைக்கு ஒரு சபை என்று இன்றைக்கு பல டேர்ன் போட்டு சுற்றுவார்கள். எந்த விதமான ஒரு அதற்கு நியாயமும் கற்பிக்க முடியாது. அது சரி என்று நியாயம் கற்பிக்க முடியாது. அங்க அனிவர்சரி நடக்குது, அங்க ஊழியக்காரர் வாரார், அங்க அப்படி நடக்குது, இஞ்ச அற்புதம் நடக்குது என்று சொல்லி அங்கே ஊர் சுற்றுகின்றவர்களாக நாம் ஒருபொழுதுமே இருக்கக்கூடாது அருமையானவர்களே. அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். ஆகவே கணவன் மனைவி என்ற உறவு ஒரு தனி மகிமையான உறவு, அது ஒரு மகிமையானது. இதுதான் சபைக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கின்ற உறவு அருமையானவர்களே. மெம்பர்ஷிப் ஒரு இடத்துல, ஃபெலோஷிப் ஒரு இடத்துல, 2 ஷிப்பில் கால் வைக்கக்கூடாது ஒரு நாள். மெம்பர்ஷிப் ஒரு இடத்துல இருப்பாங்க சில பேர், ஃபெலோஷிப் ஒரு இடத்துல இருப்பாங்க. பின் இந்த 2 ஷிப்பில் கால் வச்சு கொண்டு இருக்கிறார்களுக்கு ஒரு நாளைக்கு ஆபத்து இருக்குது அருமையானவர்களே. இந்த 2 ஷிப்பும் அப்படியே விலகி போயிடும். அப்ப என்ன செய்வாங்க? நடுவில் கடலுக்குள்ளாம் விழுவாங்க. இந்த 2 ஷிப்பும் ஒரு நாள் கைவிட்டுரும். இதுதான் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆபத்து. வேதம் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். சத்திய வேதம் மாறாதது. இவ்விதமாக யாக்கோபின் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவை சபையை குறித்த ஒரு முக்கிய அறிவை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த காலங்களில் இது மிக மிக அவசியமாயிருக்கிறது அருமையானவர்களே. இப்பொழுது தொடர்ந்தும் ஆரம்பித்து விட்ட இடத்திற்கு இப்பொழுது நாங்கள் வருவோம். முதலாவது, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமான திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் தேவையா? இந்த தோட்டத்தை பூமியிலே கொண்டு நடத்த தேவன் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை போதகராக ஏற்படுத்தி இருக்கின்றார். பரலோக ராஜ்யமாகிய அந்த வீட்டு எஜமான் தன்னுடைய தோட்டத்தில் வேலை செய்ய வேலையாட்களை அதிகாலம் தொடக்கம் என்ன செய்கின்றார்? தேடுகிறார். எங்க? தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய யார் தேடுகின்றார்? வீட்டு எஜமான் தேடுகின்றார். பரலோக ராஜ்யம் தேடுகின்றது. இவ்விதமாக இந்த உவமையிலே ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அந்த வீட்டு எஜமான் எப்பொழுது தேடுகின்றார்? அதிகாலையிலே போய் தேடுகின்றார். 3ஆம் மணி வேளையிலே போய் தேடுகின்றார்.
6ஆம் மணி வேளையிலே போய் தேடுகிறார். 9ஆம் மணி வேளையிலே போய் தேடுகின்றார். கடைசியாக நாங்கள் பார்க்கின்றோம் 11ஆம் மணி வேளையிலும் சென்று தேடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அவரது திராட்சை தோட்டத்தில் பெரிய வேலை திட்டம் அங்கே வைக்கப்பட்டிருக்குது. பெரிய வேலை திட்டம். வேட்டெஜமான் தனது திராட்சை தோட்டத்திலே அதிகாலை தொடங்கி வேலையாட்களை அமர்த்தியும் இன்றும் வேலை முடியவில்லை. அதிகாலை தொடக்கம் வேலையாட்களை அனுப்பியும் வேலை முடியவில்லை. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை நினைச்சு கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 37வது 38வது வசனத்திலே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பரலோக ராஜ்யம் வேலையை துரிதப்படுத்துகிறது. அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமான் அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். பின்ன பரலோக ராஜ்யம் வேலையை துரிதப்படுத்துகிறது. அருமையானவர்களே, ஏன் இந்த வேலையை துரிதப்படுத்துகிறது? எதற்காக வேலையை துரிதப்படுத்துகிறது? நாங்கள் வாசிப்போம். யோவான் சுவிசேஷத்திலே 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆம், அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கிறோம், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத இராக்காலம் ஒன்று வருகிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார். பின்ன நம்முடைய ஆண்டவர் இந்த காலத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார். பகற்காலம், இராக்காலம் என்று சொல்லி இந்த காலத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார். பின் ஆகவே பகற்காலம் பரலோக ராஜ்யத்தின் வேலை நடைபெற வேண்டிய காலம். இராக்காலம் என்பது எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு இருண்ட காலம் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இது ஒரு பயங்கரமான காலம் என்று சொல்லலாம். ஏனென்றால் யாருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு காலம் என்றதை அங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பின்னர் பரலோக ராஜ்யத்தின் வேலையில் எதுவுமே செய்ய முடியாத காலம் என்றால் அது அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயங்கரமான காலம் என்பதை நாங்கள் இதிலிருந்து அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது. ஆகவே பகல் காலம் முடிவதற்குள்ள பரலோக ராஜ்யத்தின் வேலை நடைபெற்று முடிய வேண்டும். எனவேதான் கடைசி நேரத்திலும் புறப்பட்டு சென்று அந்த வேலைக்கு ஆட்களை சேர்க்கின்றார். அதாவது 11வது மணி வேளையிலும் வேலைக்கு ஆட்கள் அங்கே சேர்க்கப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பின்ன 11ஆம் மணி வேளை என்றால் ஜூத முறைப்படி பிற்பகல் பின்னேரம் 5 மணி. அப்படியாயின் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இந்த பகற்காலம் முடிய 1 மணித்தியாலம் தான் இருக்குது. 1 மணித்தியாலம், அதாவது பின்னேரம் 6 மணி வந்துவிட்டால் பகல் காலம் முடிகின்றது, இரவு காலம் தொடங்குகிறது. பின் ஆகவே இந்த உவமையின்படி இன்னும் 1 மணி நேரம்தான் இருக்கிறது இந்த இரவு காலம் தொடங்குவதற்கு, பகல் காலம் முடிவதற்கு. இப்பொழுது வாசிப்போம். இப்பொழுது நாங்கள் வாசித்த வேத பகுதியிலேயே 6வது 7வது வசனங்களை தயவு செய்து வாசிப்போம். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். அருமையானவர்களே, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 11ஆம் மணி வேளையிலும் சும்மா நிற்கின்ற சிலரை வீட்டெஜமான் காணுகிறார். பின்ன இந்த 11ஆம் மணி வேளை இன்னும் 1 மணித்தியாலம் தான் இருக்குது இந்த பகல் வேலை முடிக்கிறதுக்கு. இந்த வேளையிலையும் சிலர் அங்கே சும்மா நிற்கிறதை அந்த வீட்டெஜமான் காணுகின்றார். பின்ன வீட்டெஜமான் கண்டு அவர்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று சொல்லி கேட்கின்றார். பின் அவர்கள் ஒரு பதில் சொல்லுகிறார்கள், என்ன தெரியுமா? ஒருவரும் எங்களுக்கு வேலை தரையில்லை ஐயா என்று சொல்லி சொல்றாங்க.
பின் அப்பொழுது அந்த வீட்டெஜமான் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமான கூலி உங்களுக்கு தரப்படும், நியாயமான கூலியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், போங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆம் அருமையானவர்களே, இந்த 11ஆம் மணி வேளை அவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு கடைசி சந்தர்ப்பம். இதை தவறவிட்டால் பகற்காலம் முடிவடைந்துவிடும். அதன் பிற்பாடு அவர்கள் எவ்வளவு வருந்தினாலும் அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பின் ஆகவே எவருமே கிரியை செய்ய முடியாத இராக்காலம் அங்கே வந்துவிடும். பின் அவர்கள் வேலை செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. பின் ஆகவே இந்த ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே அவர்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆம், இந்த கடைசி சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தினால் என்ன கிடைக்கும்? நியாயமான கூலி அவர்களுக்கு கிடைக்கும், நியாயமான சம்பளம் அவர்களுக்கு கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கடைசி மணி வேளையாகிய இந்த நாளிலே தம்முடைய திராட்சை தோட்டமாகிய சபைக்கு வேலை செய்ய ஆட்களை தேடுகின்றார். ஆகவே இந்த 11ஆம் மணி வேளையிலும் வீட்டெஜமான் புறப்பட்டு போய் என்று சொல்லி பார்க்கிறோம். புறப்பட்டு போய் சும்மா நிற்கின்ற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், அங்கே உங்களுக்கு நியாயமான கூலியை நீங்கள் பெறுவீர்கள் என்று அங்கே அவர் சொல்லுகின்றார். இப்பொழுது ஒரு கேள்வி அருமையானவர்களே, இந்த கடைசி மணி வேளையின் வேலையாட்கள் யார்? இந்த கடைசி, அதாவது 11ஆம் மணி வேளையிலே இந்த வீட்டெஜமான் சந்தித்து போய் அங்கே வேலை செய்யுங்கள், சும்மா நிற்க வேண்டாம், அங்கே திராட்சை தோட்டம் இருக்கிறது, அங்கே நியாயமான கூலி உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறாரே, இந்த கூலியாட்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, அந்த கூலியாட்கள் நாங்களும் நீங்களும் தான் இந்த கூலியாட்கள். அதாவது கடைசி மணி 11ஆம் மணி நேர வேளை கூலியாட்கள். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. திருச்சபையானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறது. அநேக பரிசுத்தவான்கள் இந்த பணியிலே தங்களை அர்ப்பணித்து இந்த பணிக்காக தங்கள் ஜீவனையே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஏன், அநேக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். இன்னுமாய் கர்த்தர் இயேசுவுக்காக தங்களையே வெறுத்து தங்கள் சிலுவையே சுமந்தவர்கள் அநேகர். இதனால் கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகமெங்கும் பரவியது. அருமையானவர்களே, நாம் மறுக்க முடியாது. அவருடைய தியாகங்கள், அவர்கள் விதைத்த விதைகள், இவை மூலமாக கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகமெங்கும் கிறிஸ்துவினுடைய செய்தி பரவி இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமம் எங்கும் பரவி இருக்கிறது. ஆனாலும் சிந்தித்து பாருங்கள், இந்த பெரிய வேலை முடிஞ்சிட்டுதா? இன்னும் முடிய இல்லை. இந்த பெரிய வேலை இன்னும் முடிய இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரையும் இந்த கடைசி வேலையாட்களாக, 11ஆம் மணி நேர இந்த வேலையாட்களாக தேவன் இந்த பெரிய வேலைக்கு அழைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு போக்கள் சொல்லி அமர்ந்திருப்பதற்கு இது நேரமல்ல. தேவனுடைய சட்டத்தில் சாக்கு போக்களுக்கு இடமில்லை என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆகவே சாக்கு போக்குகள் இந்த வேளையில எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் அங்கே இடம் கொடுக்கவில்லை. இக்காலங்களில் எங்கு பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய அநேகர் மத்தியில் சாக்கு போக்குகள் தான் நிறைஞ்சிருக்கு. சாக்கு போக்குகள், வசதி இல்லை, நேரம் இல்லை, வேலை களைப்பு, இப்படியாக நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், விசிட்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, பிள்ளையை விட்டு வரையலாது, அது இப்படி ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு வசதி இல்லை அப்படி என்றால் எங்களுக்கு கார் அனுப்புறீங்களா? இப்படியெல்லாம் ஒரு சாக்கு போக்குகள் அல்லது ஏதோ மற்றவர்கள் தங்களுக்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும்,
தாங்கள் எதையுமே அர்ப்பணிக்க கூடாது என்ற நிலையிலே இருக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் வேதனையான காரியம்தான். ஆகவே சாக்கு போக்கள் பெருகி இருக்கிற இந்த காலம் அருமையான தேவனுடைய பிள்ளை பொல்லாத காலம். தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அது இருக்கக்கூடாது. வேதத்தில் இருந்து சில சாக்கு போக்களை நாம் இங்கே கவனிப்போம். லூக்கா சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், அதிலே 16ஐயும் 17ஐயும் தயவு செய்து வாசியுங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். இங்கே இந்த 2 வசனத்திலும் பாருங்கள். முதலாவது விருந்து வேளையிலே, அங்கே முதலாவது 16ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் என்று சொல்லப்படுகிறது ஒன்று. இரண்டாவதாக பாருங்கள், விருந்து வேளையிலே தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டுள்ளத்திலே போய் எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல் என்று அவனை அனுப்பினான். 2 அழைப்பு அங்கே போவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த காலத்திலே 2 தடவை அந்த காலத்தில், அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய காலத்தில் 2 தடவைகள் அழைக்கும் ஒரு வழக்கம் இருந்தது. எப்படி? முதல் அழைப்பு விருந்துக்கு வருவதற்கு ஒரு அழைப்பு, இரண்டாவது உணவு வகைகள் எல்லாம் ஆயத்தம் செய்தாயிற்று என்று அறிவிக்கின்ற அடுத்த அழைப்பு. 2 அழைப்பு முறைமை இருந்தது. இந்த முறைமையின்படி ஆண்டவர் இயேசு இந்த இடத்திலே இந்த உவமையை இந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். பின் ஆகவே பரலோக ராஜ்யத்துடன் இந்த உவமையை ஒப்பிடும் பொழுது அருமையானவர்களே, முதலாவது பரலோக ராஜ்யத்துக்கான முதல் அழைப்பு தீர்க்கதரிசிகள் மூலமாக நடந்து முடிந்தது. இப்பொழுது 2வது அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுதுதான் அங்கே சாக்கு போக்குகள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பின்ன இங்கே 18வது வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். பாருங்கள், அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று அங்கே சொல்லி ஒருவன் வயலை வாங்கினானாம், அதை போய் பார்க்க வேண்டுமாம் என்று சாக்கு போக்கு சொல்லுகின்றான். இன்னொருவன் 5 மாடு வாங்கினானாம், அதை சோதித்து பார்க்க வேண்டுமாம் என்று சொல்லுகின்றான். வேறொருவன் தான் ஒரு பெண்ணை திருமணம் விவாகம் பண்ணினேன், அதனால வரக்கூடாது சாக்கு போக்களை அங்கே முன்வைக்கிறதை பார்க்கின்றோம். எங்கே பாருங்கள், அங்கே இந்த அழைப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலே இந்த சாக்கு போக்குகள் அங்கே மனுஷரால் முன்வைக்கப்படுகிறது. வசனம் 26வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த மனுஷருடைய சாக்கு போக்குகளை கேள்விப்பட்ட வீட்டெஜமான் கோபம் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு காரியத்தில் எத்தனை சாக்கு போக்குகள் அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சாக்கு போக்குகளை கேட்கின்ற தேவன் அவர் கோபம் அடைகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நினைக்கிறோம் ஏதோ சபையில போதகருக்கு நாங்கள் ஏதோ சாக்கு போக்கு சொல்லுவோம், அங்கே ஊழியருக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிடுவோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் அல்லவா? அனைத்தும் ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகிற காரியம். ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த சாக்கு போக்கு அவருக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இதை உணர்வது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் சாக்கு போக்குகளை கூறிக்கொண்டு வாழ்வோமாயின் நிச்சயமாக தேவகோபத்துக்கு ஆளாவோம். அருமையானவர்களே, தேவகோபத்துக்கு ஆளாவோம். இதைத்தான் சத்தியம் சொல்லுகிறது. சத்தியத்திலே இருந்து உங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு போக்களை உங்கள் ஜீவியத்திலிருந்து அகற்றி விடுங்க. வேண்டாம், சாக்கு போக்கு கூடாது. 11ஆம் மணி வேளையிலும் இங்கே எஜமானுடைய அழைப்பை ஏற்று இங்கே வேலைக்கு சென்ற இந்த வேலையாட்களைப் போல இந்த தேவனுடைய தோட்டத்திலே வேலை செய்ய அவருடைய ரட்சிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் துரிதமாக செயற்பட வேண்டும்.
துரிதமாக செயற்பட வேண்டும். ரட்சிப்பின் சுவிசேஷ பணியை துரிதமாக நிறைவேற்றுங்கள் அருமையானவர்களே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க, சபைக்கு அழைத்து வாருங்க. மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள், நாம் சொல்லிவிட்டோம் என்று சொல்லிவிட்டு இனி அமர்ந்து இருக்காதீங்க. வருந்தி வருந்தி அலையுங்க, வருந்தி வருந்தி அலையுங்க. யாரு ஒவ்வொரு அதாவது ஆத்தும ரட்சிப்பு இல்லாதவர்களை போய் வருந்தி வருந்தி அலையுங்க, அலையுங்க. காலம் நெருங்கிட்டது. அழிந்து போய்கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்களை தேடி நீங்க புறப்பட்டு போங்க என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். புறப்பட்டு போங்க. இயேசு இல்லாமல் இன்றைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு அந்த பாரம் உண்டாக வேண்டும். அந்த ஆத்துமாக்களை குறித்த ஒரு உத்தரவாதம் இந்த 11ஆம் மணி வேளையின் வேலை ஆட்களுக்குத்தான் தரப்பட்டிருக்குது அருமையானவர்களே. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் நமக்கு உங்களுக்கும் தான். இந்த 11ஆம் மணி வேளையிலே இருக்கின்ற வேலையாட்களுக்குத்தான் இந்த பாரம் தரப்பட்டிருக்கிறது அருமையானவர்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு விஷயம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். பார்த்து உறக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டும். ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் மாற வேண்டும். ஆதி அன்புக்கு நான் திரும்ப வேண்டும். மத்தேயு சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். இந்த ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நீங்கள் எண்ணி பாருங்க. பகற்காலம் முடியும் முன்பு துரிதமாக செயல்படுங்க. ஆண்டவர் கூறிய இந்த உவமையில பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி அங்கே கொடுக்கப்படுகிறது. கூலி கொடுக்கப்படுகிறது. அங்கே கூலி கொடுக்கப்படும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் மத்தியிலே முறுமுறுப்புகள் உண்டாவதை நாங்கள் காணுகின்றோம். வசனம் 8 தொடக்கம் 12 வரைக்கும் தயவு செய்து வாசியுங்க. 8 தொடக்கம் 12 வரைக்கும். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரிகாரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம்தான் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த முறுமுறுப்பை நாங்கள் பலவிதமான பல கோணங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த முந்தி வந்தோரை போல அருமையானவர்களை பிந்தி வந்தோரும் தங்களுடைய வேலையை குறுகிய நேரத்திலே அவங்க செய்து முடித்திருக்கிறாங்க. நன்றாக சிந்தித்து பாருங்க. முந்தி வந்தவர்களை போல இந்த பிந்தி வந்தவர்களும் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த எஜமான் கொடுத்த வேலையை வடிவ செய்து முடிச்சிட்டாங்க. பின்ன எஜமான பொறுத்தவரையில நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, எஜமானை வீட்டெஜமானை பொறுத்தவரையில பரலோக ராஜ்யத்தை பொறுத்தவரையில எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை விட அருமையானவர்களே, அதாவது எவ்வளவு நேரம் வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை விட எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள், எப்படி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வீட்டு எஜமானை பொறுத்தவரை இங்கே ஆண்டவர் சொல்ற ஓமையில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம். இந்த வேலையாட்கள் எவ்வளவு நேரம் செய்திருக்கிறார்கள் என்றது முக்கியமல்ல, எத்தனை ஆண்டுகள் செய்திருக்கிறாங்க என்றது முக்கியமல்ல. அதை குறித்து அங்கே ஒரு மேன்மை பாராட்டலும் இல்லை. எவ்வளவு வேலை செய்தார்கள், எப்படி செய்தார்கள், இதுதான் ஆண்டவருக்கு தேவை. பாருங்க, இந்த ஓமையில் இருந்து நன்றாக அநேக சத்தியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகமான பேர்கள் அருமையானவர்களே, நாங்கள் இத்தனை வருஷம் வேலை செய்தவர்கள், நாங்கள் இத்தனை வருஷத்து ஊழியக்காரர், இத்தனை வருஷத்து ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற காலம், மற்றவர்களை குறித்து முறுமுறுக்கிற காலம்தான் இந்த காலம் அருமையானவர்களே. ஆகவே இந்த 11ஆம் மணி நேர வேலையாட்கள் இதை உணர வேண்டும். இதை உணர வேண்டும். எப்படி? நாம் எவ்வளவு நேரம் என்றது இல்லை, எங்களுக்கு எவ்வளவு வேலை செய்கிறோம், நாம் எப்படி செய்கிறோம், இதுதான் முக்கியமானது.
இங்கே அவர்கள் வேலைக்காக காத்திருந்தார்கள். அழைப்பு அவர்களுக்கு கிடைத்தவுடனே அவர்கள் கூலி ஏதும் பேசினாங்களா, பேரம் பேசினாங்களா? இந்த 11ஆம் மணி வேலைக்காரர் அவர்கள் உடனடியாக கீழ்ப்படிந்து போனார்கள் என்று தான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கீழ்ப்படிந்துடனே போனாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசல, நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படிந்து நீங்கள் போகும் பொழுது அருமையானவர்களே, தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. பின் ஆகவே நீங்கள் எதையும் எதிர்பார்க்காமல், கூலியை குடித்து பேரம் பேசாமல் நீங்கள் உடனே கீழ்ப்படிந்து அவர்கள் போகிறார்கள். அழைப்பு பிந்தி கிடைத்ததுதான் அவர்களுக்கு சரி. அந்த அழைப்பு பிந்தித்தான் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அது அவர்கள் குற்றமல்ல, அவர்கள் குற்றமல்ல. ஆனால் முந்தி சென்றவர்களை பாருங்க, ஆண்டவர் சொன்ன உவமையில கூலி பேசித்தான் வேலைக்கு போறாங்க, கூலி பேசித்தான் போறாங்க. வீட்டு எஜமானும் பேசியபடியே அவர்களுக்கு கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார் தானே. பாருங்க, பின் அவர் யாருக்கு அநியாயம் செய்ய இல்லை, அவருக்கு யாருக்கு அநியாயம் செய்யல. இந்த காலங்களில் நாம் மூத்த ஊழியர்கள் சிலர், மூத்த விசுவாசிகள் சிலர் இன்றைக்கு இளம் ஊழியர்கள், இளம் விசுவாசிகளை ஒரு அற்பமாய் எண்ணுகிறார்கள். அவர்களுக்கு கிடைத்துள்ள கிருபையில, அந்த இளம் விசுவாசிகள், இளம் ஊழியர்களை கிடைத்திருக்கிற கிருபைகளில் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இது கூடாத காரியம். அவர்களை எப்படியும் நசுக்கி விட வேணும் என்று சொல்லி பார்க்கிறாங்க. சொல்ல போன சந்தர்ப்பத்தை கிடைச்சா தலையை வெட்டி போடுவாங்க போல இருக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இது மிகவும் ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்படி செய்யக்கூடாது. இந்த ஊமையிலிருந்து பாருங்க, இந்த ஊமையில பாருங்க, பிந்திய பகுதி தேவ கிருபையை மையமாக கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிந்திய பகுதியை பாருங்க, முந்திய பகுதியை விட்டு இந்த பிந்திய பகுதியை பாருங்க, தேவ கிருபையை மையமாக அது கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். தேவ கிருபை அனைவருக்கும் ஒன்று, விளங்கிக் கொள்ளுங்க. அது சீனியர் என்றோ ஜூனியர் என்றோ முந்தினர் ஒன்றோ பிந்தினர் ஒன்றோ அங்கே இல்லை, வித்தியாசம் இல்லை. பின்ன தேவ கிருபை ஒருவருடைய தகுதியை பார்த்து வர்றதில்லை. ஓ, இந்த சகோதரி என்ன தகுதியை பெற்றிருக்கிறா, இந்த சகோதரன் இந்த தகுதியை பெற்றிருக்கிறார், ஆகவே இவர்களுக்கு கூடுதலான கிருபையை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி கொடுக்க இல்லை. அருமையானவர்களே, அப்படி கொடுக்கல. இந்த உவமையிலிருந்து நீங்க நன்றாக பாருங்க, தேவ கிருபை ஒருவருடைய தகுதியை பார்த்து வர்றதில்லை. தேவ கிருபை முற்றிலும் கொடுப்பவரை சார்ந்தது, கொடுப்பவரை பொறுத்திருக்கிறது. அவருக்கு விருப்பம் என்றா கொடுப்பார். அருமையானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஓமையிலிருந்து அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். 14வது 15வது வசனத்தை வாசிங்க. 14வது 15வது வசனத்தை, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாக எவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அடுத்தது, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? கிருபை என்பது என்னோடு இருப்பது. கிருபை, நான் காட்டுகிற கிருபை என்னுடையது, என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாய் இருக்கலாமா? நான் தயாளனாய் இருக்கிறபடியினாலே, தயாளன் என்றால் நான் அதாவது நல்லவனாய் அதாவது இரக்கம் உள்ளத நல்லவனாய் இருக்கிறபடியினாலே நீ வன்கண்ணனாய் அதாவது பொறாமை உள்ளவனாய் நீ இருக்கலாமா என்று சொல்லி வீட்டெஜமான் சொல்லுவதை தயவு செய்து கவனித்து பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, அடுத்த இந்த உலக ராஜ்யத்தில் பாருங்க. அடுத்த உங்களுக்கு சொல்றேன், இந்த உலக ராஜ்யத்தில் வேலை இல்லாத பிரச்சனை அதிகம், ஏராளம். 60 வயது 65 வயதுண்டா அவர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றுத்தான் ஆக வேண்டும். எவ்வளவு திறமையான ஊழியக்காரனாக இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட ஒரு வயதோடு அவருக்கு பென்ஷன் அதாவது அவர் ஓய்வு பெற்றே ஆக வேண்டும். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கத்தின் இந்த வேலைக்கு அங்கே வேலையில்லா பிரச்சினை என்ற கதைக்கே இடமில்லை. எல்லாருக்கும் வேலை உண்டு, சும்மா நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவரும் எங்களுக்கு வேலை தரவில்லை என்று பேச்சுக்கும் இடமில்லை. அருமையானவர்களே, எங்க பரலோக அரசாங்கத்தில் சேவை நின்று ஓய்வு பெற வேண்டிய கட்டாயமும் இல்லை. ஓய்வு என்ற வார்த்தைக்கு
பரலோக ராஜ்யத்தின் அரசாங்கத்தில் இடமே இல்லை அருமையானவர்களே. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரலோக ராஜ்யத்தின் எஜமான் வேலை வச்சிருக்கிறார், வேலை கொடுக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி சொல்லுகிறார் அல்லவா எஜமான். அந்த எஜமானுடைய ஏக்கம் அதுதான். ஆகவே யாரும் எனக்கு வேலை தரவில்லை என்று சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சிந்தித்து பாருங்க. பின்ன 11ஆம் மணி வேளையிலே இந்த வேலை செய்கின்ற அவர்கள் நியாயமான கூலியை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பிந்தி வந்தவர்கள், அவர்கள் சீனியர், பல வருஷங்கள் ஊழியம் செய்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு நிறைய கூலி. ஆகவே இவர்களுக்கு ஒரு சொற்ப கூலிதான் என்று சொல்லி அங்கு இல்லை அருமையானவர்களே. நியாயமானபடி கூலி கிடைக்கும், அவர் சொன்னபடி கூலி கிடைக்கும். அதை அவர் ஒருபொழுதுமே கர்த்தர் ஏமாற்ற மாட்டார், எஜமான் ஏமாற்றவே மாட்டார் அருமையானவர்களே. ஆகவே அவர் கொடுப்பார், நியாயப்படி கொடுப்பார். ஆகவே யாரும் சாக்கு போக்கு சொல்லாதீங்க, முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பாவியும் விளைநிலங்கள், விளங்கிக் கொள்ளுங்க. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு பாவியும் விளைநிலங்கள். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் அறுவடை செய்கின்ற 11ஆம் மணி வேலையாட்கள். ஆகவே 11ஆம் மணி வேலையாட்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? விளைநிலங்களுக்கு சென்று அங்கே அறுவடை செய்ய வேண்டும். விளைநிலங்களுக்கு சென்றால்தான் நாம் அறுவடை செய்ய முடியும். சிந்தித்து பாருங்க. ஆகவே விளைந்து கிடைக்கின்ற பயிரை அறுவடை செய்யாத பட்சத்தில் எதிரி வந்து அறுவடை செய்து போடுவான். பின்ன அப்பொழுது விளைநிலத்திலே அறுவடை செய்யாத நம்மிடத்திலே எஜமான் கணக்கு கேட்பார். சிந்தித்து பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. ஆகவே நாளை நாளை என்று சொல்லி அருமையானவர்களே, நாங்கள் ஒரு காலமும் காலத்தை கடத்தாமல் இன்றே களத்தில் இறங்கி விடுங்க. இன்றைக்கே இறங்கி விடுங்க. உங்களுடைய வாழ்நாளெல்லாம் கூட அதிகமான காலத்தை நீங்கள் வீணாக்கி இருக்கலாம். ஐயோ, நான் என்னுடைய வாழ்நாள் முழுக்க நான் வீணாக்கி விட்டேனே என்று சொல்லி இப்பொழுது நினைக்கலாம். அருமையானவர்களே, வேலை இருக்குது, கவலைப்படாதீங்க. இனி இருக்கும் இந்த சொற்ப நாளைக்கென்றாலும் இந்த பணிக்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்க. பெரிய வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். நாம் நிறைவேற்ற வேண்டிய 2 அவசியமான வேலைகள் உண்டு. நாம் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டியது ஒன்று, ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பெரிய பிரசங்கியாக மாற வேண்டும் என்று நினைச்சிடக்கூடாது. இப்படி சொன்ன உடனே நாம் பெரிய பிரசங்கி இல்லையே, நாம் பெரிய பிரசங்கியாக மாறிவிட வேணும் என்று சொல்லி நினைச்சுக்கூடக்கூடாது. வீடு வீடாக போவோர் வருவோர் மத்தியிலே ஒரு சுவிசேஷ கைப்பிரதியை கொடுத்து கத்திடம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கலாமே, சபைக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கலாமே. ஞாயிற்றுக்கிழமையில நாங்கள் இன்னிடத்திலே நாங்கள் எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள் கூடுகிறோம், நாங்கள் ஒரு சொற்பமாக நின்று கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், சந்தோஷமாக ஆராதிக்கிறோம், நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாமே என்று சொல்லி அழைக்கலாமே. சிந்தித்து பாருங்க. இதோ வயல் நிலங்கள் அறுப்புக்கு அங்கே விளைந்திருக்கிறது, நன்றாக விளைந்திருக்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏறெடுத்து பாருங்கள். இவை 2 கடமைகளும் 11ஆம் மணி நேர வேலையாட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது மட்டும் அதிலே நாம் திருப்தியாக கூடாது. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பது மட்டும் ஒரு திருப்தியான வாழ்க்கை அல்ல. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி பிதாவானவர் கொண்டுள்ள அந்த வாஞ்சை, அதை அறிந்தவர்களாய் களத்தில் நாம் இறங்க வேண்டும். பகற்காலம் முடிவதற்குள்ள வேலை முடிய வேணும் அருமையானவர்களே. ராக்காலம் வரப்போகுது, பயங்கரமான ஒரு காலம். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியாத, கர்த்தருடைய ராஜ்யத்தை செய்ய முடியாத, கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு பயங்கரமான இருண்ட காலம் வரப்போகுது. அது தேவனுடைய ஜனங்களுக்கு மகா பயங்கரமான காலம். ஆகவே அருமையானவர்களே, அதற்கு முன்பாக
இந்த பகற்காலம் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகற்காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். புறப்பட்டு சென்று வேலையை ஆரம்பியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். எஜமானாகிய கர்த்தர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.